சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரர். கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவோட நாசா அவங்க விண்கலத்திலிருந்து ஸ்பேஸுக்கு போன அவர்கள் 8 நாள் மட்டும்தான் அங்கே தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு காலையில் 3:15 அந்த டைமில் பூமிக்கு அவங்க திரும்பி இருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் சேர்ந்து அனுப்பிய விண்கலம் டிராகன் 9 க்ரூ டிராகன் 9 அப்படிங்கிற விண்கலத்தில் அவங்க உலகத்துக்கு பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த 9 மாதங்களில் விண்வெளியில் இருக்கும்போது அவங்களுக்கான சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறையா விவாதம் இங்கே போயிட்டுருக்கு. குறிப்பாக அவங்க ஃபெடரல் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயாக இருக்கிறனால GS-15 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஆண்டு சம்பளம் குறிப்பாக $1,32,000 ஆரம்பித்து $1,67,000 வரைக்கும் சராசரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மதிப்பில் 1,08,00,000 $1,41,00,000 அவங்களான ஒரு வருட சம்பளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி அவங்களுக்கு தினமும் படியாக $4 கொடுப்பாங்க அப்படின்னும் கிட்டத்தட்ட 287 நாள் விண்வெளியில் இருந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் $1,148 அவங்களுக்கு சம்பளமாக இந்திய மதிப்புப்படி $1,00,000 அப்படின்னு வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கான சம்பளம் $1.5 கோடி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஒரு விண்வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கான சம்பளம் இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அரசு அதிகாரியாக மாறணும் அப்படின்னா நமக்கான சம்பளம் எவ்வளோ வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.